ஒரு நாடு அதிக நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொண்டால் என்ன ஆகும் தெரியுமா? அந்த நாட்டின் வர்த்தக வாய்ப்புகள் அதிகரிக்கும். சாலை, ரயில் பாதை போன்ற வசதிகளை மேம்படுத்தி பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த முடியும். நாம் வீடு மாற்றும் போது அண்டை வீட்டாரை பார்த்துதான் முடிவு செய்வோம் இல்லையா? அதே மாதிரிதான் நாடுகளும். நல்ல அண்டை நாடுகள் இருந்தால் அமைதி இருக்கும், இல்லையெனில் பதற்றம் உருவாகும். அதிலும் அண்டை நாடுகள் அதிகமாக இருந்தால் பொறுப்பும் பாதுகாப்பு சவால்களும் அதிகமாக இருக்கும். இப்போது உலகில் அதிக நாடுகளுடன் எல்லையை பகிரும் நாடுகளை பார்ப்போம். இதில் முதலிடம் ரஷ்யா மற்றும் சீனா. இந்த இரண்டு நாடுகளும் தலா 14 நாடுகளுடன் நில எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. சீனா பற்றி பார்த்தால் அது வடக்கே ரஷ்யா, மங்கோலியா, கிழக்கே வடகொரியா, தெற்கே இந்தியா, நேபாளம், பூட்டான், பாகிஸ்தான், மேலும் வியட்நாம், லாவோஸ், மியான்மர் போன்ற நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. சீனாவின் மொத்த நில எல்லை சுமார் 22,000 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அடுத்ததாக ரஷ்யா. உலகில் பரப்பளவில் மிகப்பெரிய நாடு. இது ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் பரவி இருக்கிறது. ரஷ்யாவின் எல்லைகள் நார்வே, பின்லாந்து முதல் உக்ரைன் வரை மற்றும் தெற்கில் ஜார்ஜியா, கஜகிஸ்தான் வழியாக வடகொரியா வரை நீள்கிறது. இரண்டாவது இடத்தில் பிரேசில் உள்ளது. இது 10 நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. தென் அமெரிக்காவில் பெரும்பாலான நாடுகளுடன் பிரேசில் இணைந்துள்ளது. ஆப்பிரிக்காவில் காங்கோ ஜனநாயக குடியரசு 9 நாடுகளுடன் எல்லையை பகிர்கிறது. ஐரோப்பாவில் ஜெர்மனியும் 9 நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இப்போது ஒரு முக்கியமான விஷயம், அதிக அண்டை நாடுகள் இருந்தால் வர்த்தகம் வளர வாய்ப்பு அதிகம். ஆனால் அதே நேரத்தில் எல்லை தகராறு, சட்டவிரோத கடத்தல், பாதுகாப்பு சிக்கல் போன்ற சவால்களும் அதிகமாக இருக்கும். அதனால் பெரிய எல்லை என்பது ஒரு வாய்ப்பும் கூட, அதே நேரத்தில் ஒரு பெரிய பொறுப்பும் கூட. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.